யா எஸ் மசாஜ் க்ரீம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் அப்ளை பண்ண க்ரீம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆல்ரெடி நீங்கள் போட்டது கிளென்சர், ஸ்க்ரப்பு, ஜெல்லு தனியாக பிரிச்சுருங்க. இது கூடவே போட்டு எது எடுக்கிறோன்னு தெரியாமல் கொலாப்ஸ் ஆக வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம மசாஜ் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம். வீடியோ ரெக்கார்டிங்கில் தானே இருக்குது. ஓகே, இப்போது மசாஜ் க்ரீம் நான் தூங்கலைன்னதும் அப்புவும் தூங்காமல் வீடியோ போட்டுட்ருக்கான்னு உள்ளே வந்துட்டான். உங்களுக்கு மிரரில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடங்களில் கொஞ்சம் அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள். கருவளையம் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் பொழுதுமே இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு மசாஜ் கொடுக்கும்போது ரொம்ப பெயின் ரிலீஃபாக இருக்கும். ஓகே, முதல்ல செல்ஃபாக நமக்கு பண்ணி பார்க்கும்போது தான் அதனோட இது என்னன்றது தெரியும், அது எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நீங்கள் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ நம்ம முகம் கழுவும் போது இப்படி பண்ணுவோம்லப்பா, இந்த மாதிரி நம்ம கழுவுவோம்ல, அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம், மசாஜ் பண்ணும்போது இப்படி பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இந்த விரல்களை இப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பண்ணும்போது இப்படி தான் பண்ணணும். இப்படி எடுத்துக்கோங்க, இப்படி எடுங்க. நமக்கு பண்ணும்போது நம்ம கை வாட்டம் இப்படி தான் வரும். அதே நம்ம கஸ்டமர் பண்ணும்போது இப்படி பண்ணுவோம், இந்த பகுதியில் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு 20 மினிட்ஸ்க்கு இதே போலவே ரொட்டீன் மசாஜ் கொடுங்க. 10 டைம்ஸ், அகெயின் 10 டைம்ஸ் ஆப்போசிட். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பண்ணுங்கள். அவங்களுக்கு ஒரு லைட் வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, இங்கேருந்து நம்ம வரும்போது இப்படி வந்துடுங்க. ஓகே, இங்கேருந்து வரும்போது இப்படி வாங்க, இப்படி வச்சுருங்க, இப்படி வாங்க. ஓகே, ஓகே. இது நமக்கு பண்ணும்போது அதே ஆப்போசிட் டைரக்ஷனில் அவங்களுக்கு நம்ம அங்கேருந்து பண்ணும் பொழுது இந்த இடத்துல இப்படி வரும். இப்படி வந்துட்டு அப்புறமா இங்கே பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சிட்டு இப்படி போகும். கையினுடைய பொசிஷன் மட்டும் மாறும். ஓகேவா? ரொட்டேட் பண்ணுற மசாஜ் ஃபஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறமா பிஞ்சிங். இதெல்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷனை உங்களுக்கு அதிகமாக தூண்டி உங்களுடைய ஃபேஸை க்ளோவாக்கிறதுக்கு உதவும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து ஃப்ரீ ஆகிடும். ஓகே, ரொட்டீன் மசாஜ் பார்த்துட்டோம், பிஞ்சிங் மசாஜ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோவோட சேர்த்து இங்கேருந்து எடுத்து இப்படி நம்ம டால்க்கு பண்ணது நீங்கள் பார்த்தீங்களா, அதுபோல் நமக்கு ஆப்போசிட்டில் பண்ணுறோம். அகெயின் இந்த 2 விரல்கள் இருக்குல்ல, இந்த கை விரல்களை இப்படி மடக்கிக்கோங்க. 2 கைகள் இருக்குல்ல, இந்த விரல்களை மடக்கிக்கோங்க. டைம் ரொம்ப ஆகிறதால தூக்கத்தில் ஏதோ சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். 2 இது வந்து இப்படி மடக்கிக்கோங்க. இப்படி சின்ன பிள்ளைங்களெல்லாம் நம்ம கன்னத்தில் இப்படி பண்ணுவோம்ல, அது போல். டாலில் எனக்கு பண்ணி காட்ட முடியல, ஏன்னா அவங்களோட சின் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? இந்த விரல்கள் அசையணும், அதே டைம் நம்மளுடைய மசாஜும் கண்டினியூ ஆகணும். இது போலவே ஒரு 20 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. மசாஜில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இது ஈஸியான ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஓகே, இந்த விரல்களை வச்சு இப்படி கொண்டு போய் இப்படி நிறுத்திக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொன்னதில் டாலில் இங்கேருந்து கொண்டு வந்து இப்படி நிறுத்துறது. ஓகே,
நம்ம பண்ணும் பொழுது இங்கேருந்து இப்படி போய் நிறுத்தலாம். அகைன் திருப்பி இங்கேருந்து இங்கே வரலாம். இந்த பொட்டு வைக்கிற பகுதி இருக்குல்ல, இந்த பகுதியை இப்படி ப்ரெஷர் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் எதில் பண்ணணும்? மசாஜ் க்ரீம் ஸ்டெப்ஸில் பண்ணணும். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மாற்றி பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது இந்த டைம் தான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. இது எல்லாமே நீங்கள் எப்படினாலும் மாற்றி உங்களுக்கு கைவாட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஞாபகம் வரப்போ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். சரியா? பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் கத்திரிக்கோல் சொன்னேன்ல, கஸ்டமர் டெமோ யாராவது மாட்டினாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள உட்கார வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஏன்னா அவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் அப்படியே கட்டிங் மசாஜ் கொடுத்துட்டோம். ஓகே, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். இங்கேருந்து வரீங்க, பிடிக்கிறீங்க. ஃபைனல் ஸ்டேஜ் இந்த விரல் நம்ம கஸ்டமர் பண்ணும்போது இந்த விரல் யூஸ் பண்ணுவோம். இந்த கட்டை விரல் நமக்கு இப்படி யூஸ் பண்ணுறது சங்கட்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த விரல் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்படியே ஒரு 3 முறை பண்ணிங்கன்னா போதுமானது. ஓகேவா? இப்போது காது பகுதி நான் சொன்னேன் இல்லைங்களா, காது பகுதியை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுல்லாக ஃபைனலாக முடிச்சிட்ட பிறகு இந்த காது பகுதியை நம்ம கஸ்டமர் பண்ணும்போது இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி கொண்டு வந்து முடிப்போம். இப்போ நமக்கு பண்ணும்போது இந்த பகுதியை, இந்த காது இருக்குல்ல, காதை இப்படி இப்படி மடக்குங்க. முன்னாடி பார்த்த மாதிரி மடக்கி ஒரு ப்ரெஷர் இப்படி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தலைப்பகுதியை நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ண மாதிரி இப்படி, நான் முடியல வைக்கல ஸோ அதனால் இப்படி வைக்கிறேன். பேண்டு போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ மேலே வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுக்க கரெக்டாக இருக்கும். இப்போ என் முடியலலாம் பட்டுரும் க்ரீமு. ஸோ அதனால் இந்த இடத்துலேருந்து இப்படி வச்சு ஒரு அழுத்தம். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? திருப்பி அகைன் ஃபேஸ் வந்து நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணிக்க போகிறோம். சரியா? டப்பிங் மசாஜ் நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். டப்பிங் மசாஜ் இப்படி நீங்களே பண்ணிக்கிறீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி வாட்டர் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த தவடை வந்து, இந்த தாடை இருக்குல்ல, தாடை வந்து இப்படி மேல் நோக்கி போகணும். ஸோ அது போல் இப்படி பண்ணுறீங்க, ஷேப்பாக வரும். டம்மிக்கு நான் பண்ணி காட்டும்போது ரிவேர்ஸில் தெரிஞ்சிருக்கும். நமக்கு வந்து இப்படி இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் கிடையவே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், மசாஜஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரெஷர் பாயிண்ட் மட்டும் ஃபைனலாக கொடுங்க. நான் சொன்னது ப்ரெஷர் பாயிண்ட் மட்டும் இங்கே சொன்னதை மட்டும் ஃபைனலாக கொடுங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் வந்து தொடச்சிடுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக் போடணும். பேக் போட்டு கொஞ்ச நேரம் வந்து படுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்ச நேரம் கண்ணை மூடி படுக்கணும். ஏன்னா அது வரைக்கும் அப்படி நின்றுட்டு இருக்க முடியாது. பேக் போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களுக்கு திருப்பி அகெயின் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் இப்போ நம்ம போட்டுக்கலாம். பேக் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பேக் எடுத்துட்டேன். இந்த பேக்கில் வந்துட்டு நான் வந்துட்டு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன்.
லைட்டாக. அப்போ தான் வந்து கொஞ்சம் அது க்ரீம் பதத்துக்கு வரும், நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கஸ்டமருடைய முடிகள் எல்லாத்தையும் பின்பகுதியில் எடுத்து வச்சுருங்க. ப்ரஷ்ஷில் நல்லா ஃபஸ்ட்டு க்ரீமை வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே வச்சு நம்ம வந்து போடக்கூடாது. க்ரீமை நல்லா இந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃபேஸ்க்கு கொடுத்துருங்க க்ரீமை. அதுக்கப்புறமா வந்து ஃபைனல் டச் கீழே கழுத்து பகுதி மீதி இருக்கு இல்லையா, அந்த க்ரீம் வந்துட்டு அப்படியே கழுத்து பகுதிக்கு கொண்டு வந்துடுங்க. ஓகே, மீதி இருக்கிறதுல எங்கெல்லாம் ஃபைனலாக விட்டு போயிருக்கோ அந்த இடங்களெல்லாம் கொடுத்துருங்க. ஃபேஸ் பேக் போடும்போது மைல்டாக ஒரு சில்னஸோடு சேர்ந்து ஒரு இரிட்டேட்டிங்கும் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய இந்த அழுக்குகள் எல்லாத்தையும் இந்த ஃபேஸ் பேக் வந்து ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும், இவ்வளோ நேரம் நம்ம கொடுத்த மசாஜுக்கு அதுக்கும். ஸோ அதனால் நம்மளுடைய முகத்துக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங் இருக்கும். கொஞ்சமாக இந்த மிளகாய் தூள்லாம் வந்துட்டு நம்ம டக்குன்னு வந்து மீன் பொரிச்சிட்ட பிறகு கொஞ்சம் லைட்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்க தான் செய்யும். அதை வந்து கஸ்டமர் வந்து ஐயோ என்ன ஒரு மாதிரி எரியிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா, இல்லை அது ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரத்தில் சரியாக போயிடும், போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். என்னால் கண்ணை திறந்துட்டு பேச முடியல, ஃபேஸ் பேக் வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா காஞ்சிருக்கு பேக், தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம தொடச்சி எடுத்துடலாம். மேலேருந்து கீழ்ப்பகுதியில் அப்படியே எடுத்துக்கோங்க. ஓகே, கஸ்டமர் வந்து ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபேஷியல் பண்ணும்போது அந்த க்ரீம் வந்து அதில் படும் அப்படின்னும்போது அவங்க வந்த உடனே ஏன் என்ன பண்ணுறீங்க, கஸ்டமருடைய ஜுவல்ஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பர்ஸில் அவங்கக்கிட்ட சொல்லி கழட்டி நீங்கள் பத்திரமா உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க, போகும்போது ஞாபகமாக நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கழட்டி வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி செயின்கள் எல்லாம் நம்ம வந்து போடும்போது பேக்லாம் போடும்போது உங்களுக்கு கிளன்சிங் மில்க்லாம் போடும்போது கொஞ்சம் இதுவாகும். ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு என்ன இது செயின்லலாம் ஒட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க. கஸ்டமர் வைஸ் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு கேட்டகரியில் வருவாங்க, அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம், சரிங்களா? எல்லாமே நம்ம அனுபவங்கள்லேருந்து ஷேர் பண்ணுறது தான். பாருங்கள், ஃபுல்லாக நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போக்கும், ஆனால் இப்போ வந்து உடனே வந்து அந்தளவுக்கு ஃபுல் க்ளோ தெரியாது. ஆனால் நீங்கள் நான் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ ஃபேஷியலுக்கு அப்புறமும் பாருங்கள், இந்த க்ளோ வந்து நாளைக்கு தான் வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும். நாளைக்கு காலையில் எனக்கு வந்துட்டு ஃபுல்லாக கிளியராக தெரியும். நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோ போடுவேன் இல்லையா, இப்போ நான் வந்துட்டு காட்டுறேன், சரிங்களா? ஓகே,
ஃபுல்லாக துடைச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம துடைச்சி முடிச்ச உடனே ஃபைனல் டச் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணி தான் வெளியில் வந்து கஸ்டமரை வந்து நம்ம அனுப்பணும். ஓகே, மாய்ஸ்சரைசர் எடுத்துக்கலாம். ஓகே ரைட், அப்படியே லைட்டாக ஒரு துடைச்சிக்கோங்க. நம்மளுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது. ஓகே ஓகே, இன்றைக்கி கிளாஸ் நம்மளுடைய ஃபேஷியல் கிளாஸ் ரொம்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய கிளாஸை பார்த்தவங்க மறக்காமல் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச எந்த இடம் பிடிச்சிருந்ததுன்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். கிளாஸ் எப்படி இருந்ததுன்றதையும் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய சர்டிஃபிகேட் உங்கள் கைக்கு வரும். ஏன் அப்படின்னா, கிளாஸை பார்க்குறவங்களுக்கு தான் நம்ம சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் கிளாஸை பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? ஸோ ஒரு வீடியோலையும் இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது நோட் பண்ணிவிட்டு தான் கொடுப்போம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க கிளாஸில் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன், நான் வந்து பார்த்துட்ருக்கேன், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க, எனக்கு சர்டிஃபிகேட் வேணும், நான் பார்லர் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கன்ஃபார்மாக என்ன பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை பதிவு பண்ணிவிடுங்க. ஓகே, இது வரைக்கும் யாராவது வந்து பேர் கொடுக்காமல் இருக்கீங்க, ஊர் என்னன்றதை சொல்லாமல் இருக்கீங்கன்னா குரூப்பில் வந்து உங்களோட பேர் உங்களோட ஊர் சொல்லிவிடுங்க. அதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோ. சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அது வந்துட்டு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறமா நீங்கள் எந்த ஐடியில் வந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறதுமே எனக்கு தெரியணும். ஏன்னா அந்த ஐடியில் இருந்து தானே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஸோ அதுவுமே உங்களோட மெயில் ஐடி, அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறமா உங்களுடைய ஊர், இதை மூணுத்தையுமே மறக்காமல் நம்மளுடைய குரூப்பில் வந்து பதிவு பண்ணிடுங்க. இது போல் அடுத்து செகண்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு வேறு ஒரு சூப்பரான ஒரு இது எடுத்துகிட்டு வரோம். அது நம்ம அங்கே தான் சொல்லுவோம். இப்போ சொல்லிட்டா உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல. ஸோ அதனால் வேண்டி நெக்ஸ்ட்டு கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க, நம்ம குரூப்பில் பார்க்கலாம். ஓகே, பை பாய்.